السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على ورسوله الكريم أما بعد فقد قال الله تعالى والذين لا يشهدون الزور صدق الله العلي العظيم. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் தாலாவுக்கே உரித்துண்டாகட்டுமாக. இன்னும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபியீன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள் போன்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் இந்த உலகத்தில் யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்காக ஒரு சிறந்த பரிசை கொடுத்தான் என்று சொன்னால் அதுதான் இஸ்லாம். இஸ்லாம் என்ற ஒரு அழகான மார்க்கம். அந்த மார்க்கத்தில் அந்த மார்க்கம் வருவதற்கு முன்னால் இருந்தவைகள் எல்லாம் அந்த மார்க்கம் வந்த பிறகு எதுவும் அந்த மார்க்கத்தில் சேர்த்தப்படாது, கெட்டவைகள் எல்லாம். அதேபோல் அந்த மார்க்கம் பரிபூர்ணம் ஆன பிறகு அதற்கு பின்னால் வருபவை எல்லாம் அந்த மார்க்கத்தில் சேர்க்கப்பட மாட்டாது. அதே போல்தான் தஅஸ்ஸுர் என்பதாக அரபியில் ஒரு வார்த்தை உண்டு, தஅசீர் என்பதாக அரபியில் இன்னொரு வார்த்தையும் உண்டு. தஅஸ்ஸுர் என்று சொன்னால் அது இஸ்லாத்திற்கு ஆகாத ஒரு செயல். அதாவது மற்ற விஷயங்களை பார்த்து அதை இஸ்லாத்திற்கு கவர்ந்து விட்டு இஸ்லாத்திற்கு எடுத்துக்கொண்டு வருவது, அது ஆகாத ஒரு விஷயம். தஅசீர் என்று சொன்னால் இலக்காக வைப்பது. அதாவது மாற்றவர்களோ அல்லது மற்ற யார் என்றாலும் சரி, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் பார்த்து அதனை அழகாக இருக்கிறது என்று செய்தால் அது கூடுமான விஷயமாக இருக்கிறது. ஆக நான் சொல்ல வருவது தீனுல் இஸ்லாம். தீன், இந்த மார்க்கம் என்பது ஒரு தீனே காமிலான ஒரு மார்க்கமாக இருக்கிறது. ஆம், ஒரு முழுமையாக பரிபூர்ணத்துவம் பெற்ற ஒரு மார்க்கமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட மார்க்கத்திலே புதிய விஷயங்களை சேர்ப்பதற்கு அனுமதி இல்லை. ஏற்கனவே இருக்கின்ற விஷயத்தை மாற்றலாமா என்று பார்த்தால் அதற்கும் அனுமதி இல்லை. ஆக தெளிவாக புரிகிறது இது தீனுல் காமில். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுதே இந்த தீன், இந்த மார்க்கம் பரிபூர்ணம் ஆகிவிட்டது என்பதாக அல்லாஹ் தஆலா நமக்கு கூறியிருக்கிறார். ஏன் இதனை தீனுல் காமில் என்பதாக கூறுகிறீர்கள்? அதாவது பரிபூர்ணத்துவம் பெற்றதை எப்படி கூறுகிறீர்கள் என்று பார்த்தால் இது அறிவுடைமையுடனும் இருக்கிறது. எந்த புதிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியதாக இருக்கிறது. எதை பற்றி பேசினாலும் இஸ்லாத்தில் அதற்கு முன்னதாகவே பேசப்பட்டும் இருக்கிறது. அதற்கான வழிமுறைகளும் தொகுக்கப்பட்டும் எழுதப்பட்டும் விரிவாக சொல்லப்பட்டும் இருக்கிறது. ஆக இதன் அடிப்படையில் மற்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிபூர்ணப்படுத்தியதின் காரணமாக இந்த தீன் முக்கம்மலான முழுமைத்துவம் பெற்ற ஒரு மார்க்கமாக இருக்கிறது. நீங்கள் எடுத்து பாருங்களேன், ஜனாசாவுடைய தொழுகை பாருங்கள், நீங்கள் திருமணம் எப்படி செய்கிறார்கள் என்று பாருங்கள். அதே போல் நோன்பு வைக்கிறார்கள், எப்படி நோன்பு வைக்கிறார்கள் என்று பாருங்கள். அதே போல் ஹஜ்ஜு செய்கிறார்கள், எப்படி ஹஜ்ஜு செய்கிறார்கள் என்று பாருங்கள். எல்லாவற்றிற்கும் ஒரு முழுமைத்துவம் பெற்ற ஒரு நல்ல அமலாக இருக்கிறது. அதே போல்தான் ஒரு விஷயம் செய்தால் அது ஆன்மீக ரீதியாகவும் அவர்களுக்கு பயன் தரும், அறிவியல் ரீதியாகவும் அவர்களுக்கு பயன் தரக்கூடியதாக இந்த இஸ்லாம் மார்க்கம் இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் இஸ்லாத்தில் பார்த்து அறிவியல் கண்ணோட்டங்களுடனும் ஆன்மீக கண்ணோட்டங்களுடனும் செய்து கொண்டிருக்கும் போது இந்த கொண்டாட்டங்கள், அதாவது நியூ இயர் கொண்டாட்டங்கள் எங்கிருந்து வந்தது? யார் நமக்கு சொல்லிக் கொடுத்தது? நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். அதாவது இந்த நியூ இயர் கொண்டாட்டங்கள் என்று சொன்னால் நான் ஆங்கில கொண்டாட்டங்களை மட்டும் குறிப்பிடவில்லை. நீங்கள் தமிழ் வருடப்பிறப்பு எடுக்கும் போதும் சரி, ஆங்கில வருடப்பிறப்பின் போதும் சரி, முஹர்ரம் வருடப்பிறப்பு பிறக்கும் போதும் சரி, நீங்கள் இந்த கொண்டாட்டங்களை எப்பொழுது யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள்? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆம், ஒரு வருடம் சென்று மறு வருடம் வரும்பொழுது நாம் கொண்டாட வேண்டுமா? ஆக இப்படிப்பட்ட கொண்டாட்டங்களில் எந்த ஆன்மீகம் இருக்கிறது, எந்த அறிவியல் இருக்கிறது? சற்று யார் கொண்டாடுகிறார்களோ, யார் அதற்கு ஊக்கப்படுத்துகிறார்களோ அவர்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். காலம் அல்லாஹ் இந்த முஃமின்களுக்கும் இந்த முஸ்லிம்களுக்கும் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. சற்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வல் ஃபஜ்ர் வல்துஹா வல்லைலி இதா யக்ஷா என்பதாக முற்பகலின் மீது சத்தியமாக,
அதிகாலையின் மீது சத்தியமாக என்பதாக நேரங்களின் மீதும் காலங்களின் மீதும் அல்லாஹ் சத்தியமிட்டு பேசுகிறான் என்று சொன்னால் இந்த நேரங்களும் காலங்களும் மிகப்பெரிய பொக்கிஷம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். ஏன் அல்லாஹ் குரானில் இப்படி கூட கூறுகிறான் அல்லவா, இரவையும் பகலையும் உங்களில் யார் புரட்டுகிறான் என்பதாக கேட்கிறான். நாம் எல்லாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு 100 ஆண்டுகள் அல்லது 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தால் அப்போதெல்லாம் ஒரு அசர் முதல் மக்ரிப் வரை அல்லது ஒரு இஷா முதல் ஃபஜ்ர் வரை என்று பார்த்தால் அந்த நேரம் இஷா முதல் ஃபஜ்ர் வரை அந்த இரவுடைய நேரம் 1/3 தான் இன்று நமக்கு இஷா முதல் ஃபஜ்ருடைய நேரமாக இருக்கிறது. என்ன ஹஸ்ரத் சொல்கிறீர்கள் என்று பார்த்தால், ஆம், அல்லாஹ் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பரக்கத்தை நம்மிடமிருந்து எடுத்து விட்டான் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அதன் காரணமாகத்தான் இன்று நேரங்களும் காலங்களும் கண்ணியம் இசைக்கும் நேரத்தில் நம்மை கடந்து செல்கிறது. ஒரு பேச்சுவார்த்தையாக சொல்வார்கள், அந்த காலத்திலே பெருநாளுக்கு எடுத்த ட்ரெஸ் இருக்குதுங்களா, பெருநாளுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு அடுத்த பெருநாள் வரக்குள்ளார பெருநாளுக்கு போட்ட ட்ரெஸ்ஸுன்னு போட்டு அது தேஞ்சு கிழிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த பெருநாளே வருமா. ஆக நாம் யோசிக்க வேண்டும், இன்று பெருநாட்களில் எடுத்த ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் பீரோவில் அப்படியே புதியதாக இருக்கிறது. அவ்வளவு வேகத்தில் காலங்களும் நேரங்களும் சுழற்சிகள் மிக விரைவாக பரக்கத்தில்லாமல் நாம் எல்லாம் அந்த காலத்தில் இருக்கிறோம். ஆக இப்படி பரக்கத்தில்லாத காலங்களில் நாம் வாழும்போது நியூ இயர் வருகிறது என்று சொன்னால் நமக்கு 2 சிந்தனைகள் ஏற்பட வேண்டும். அது எந்த நியூ இயராக இருந்தாலும் சரி. முதலாவதாக, நாம் வாழக்கூடிய நம்முடைய ஆண்டில் நம்முடைய வயதில் 1 வயது குறைந்து விட்டது, நாம் அல்லாஹ்வை சந்திக்க தயாராகி கொண்டே இருக்கிறோம் என்ற சிந்தனை வர வேண்டும். இரண்டாவதாக, என்னுடைய ஆயுளில் ஒரு நாளை அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறாய், அதாவது ஒரு வருடத்தை முடித்து அடுத்த வருடத்திற்கு செல்வதற்கு எனக்கு வழிவகுத்திருக்கிறாய் என்பதாக 2 எண்ணங்கள் நமக்கு ஏற்பட வேண்டும். இந்த 2ம் ஏற்பட்டால் நாம் சந்தோஷமாக இருப்போமா அல்லது இது நமக்கு சுகமாக இருக்குமா என்று பார்த்தால் நிச்சயமாக அடித்து சொல்கிறேன், இந்த எண்ணங்கள் நமக்கு வந்துவிட்டால் ஒரு நியூ இயர் முடிந்து மற்றொரு நியூ இயர் வருகிறது என்று சொன்னால், ஒரு ஆண்டு முடிந்து மற்ற ஆண்டு வருகிறது என்று சொன்னால் இது நமக்கு சுகம் இல்லை, சோகமாகத்தான் இருக்க வேண்டும். ஆம், ஏனென்று சொன்னால் மறுமை வாழ்க்கையின் சிந்தனை, கபரின் வேதனை மற்றும் யாரும் நமக்கு தெரியாதவர்கள் இருப்பார்கள். அந்த நேரத்தில் நம்முடைய அமல்கள் தான் நம்மை பாதுகாக்கும் போன்ற பல்வேறு மறுமை வாழ்க்கையின் எண்ணங்கள் நம்மை மிகைத்து விட்டால் ஈமான் அதிகமாகிவிடும். இந்த கூத்தாட்டங்கள் எதுவும் இருக்காது. ஆகவே இது சுகமாகாது, சோகம்தான் வர வேண்டும். கவிஞர்கள் கூட அழகாக கூறுவார்கள், அதாவது நாம் கேலண்டரை கிழிக்கவில்லையாம், கேலண்டர் தான் நம்மை கிழிக்கிறது என்பதாக ஒரு அழகாக வசனங்கள் கூறுவார்கள். உண்மையும் அதுதான். காலங்களும் நேரங்களும் தான் நம்மை கிழித்து கொண்டிருக்கிறது. ஒரு பிரபலமான ஒரு சொல் கூட இருக்கிறது, அல் வக்து சைஃபுன் ஃபஇல்லம் தக்தஉ கதஅக, அதாவது நேரம் என்பது ஒரு வாள் போன்றது. அந்த நேரத்தை நீங்கள் வெட்டவில்லை என்று சொன்னால் அந்த நேரம் உங்களை வெட்டிவிடும் என்பதாக அழகான ஒரு பிரபல்யமான சொல்லும் இருக்கிறது. அதே போல் நபித்தோழர் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழகாக ஒரு வாசகத்தை கூறியிருப்பார்கள், இன்னமா அந்த ஐயாமுன் குல்ல தஹப யோமிக் தஹப பாதுன். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழகாக கூறியிருக்கிறார்கள், அதாவது உங்களில் சில காலங்கள் இருக்குது, அந்த காலங்களை நீங்கள் கிழிக்கவில்லை என்று சொன்னால் அந்த காலங்கள் உங்களை கிழித்து விடும் என்பதாக அவர்கள் இந்த கவிஞர்கள் எல்லாம் கூறுவதற்கு முன்னதாகவே காலத்தின் மதிப்பை உணர்த்தும் வகையில் மக்களுக்கு அழகாக கூறியிருக்கிறார்கள். எனவே நமக்கு கிடைத்த காலங்கள் மிகவும் பொக்கிஷமான காலங்களாக இருக்கிறது. நாம் நியூ இயர் வருகிறது என்று சொன்னால் ஒரு வாசகம் நமக்கெல்லாம் வரும், பழையன கழிதல் புதியன புகுதல். ஆம், இந்த வசனம் எல்லோரும் ஏற்று அமல் செய்யக்கூடிய ஒரு வசனமாக இருக்க வேண்டும். அதாவது பழையன கழிதல் என்று சொன்னால் நாம் முன் செய்த அனைத்து பாவங்களும் நாம் இதோடன் விட்டுவிட வேண்டும், தௌபா செய்து விட வேண்டும். தௌபா என்பதற்கு அர்த்தம் அந்த பாவத்தை மறுமுறை செய்யாமல் இருந்தால்தான் அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். அதற்கு தௌபா என்பதாகவே சொல்லப்படும்.
இரண்டாவதாக நாம் புதிய நல்ல அமல்களில் நமக்கு கிடைத்த நேரங்களை நாம் செலவு செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படிதான் ஒரு ஹதீஸ் கூறியிருக்கிறார்கள். 5 விஷயங்கள் வருவதற்கு முன்னால் 5ஐ நீ பாதுகாத்துக்கொள் என்பதாக கூறினார்கள். அந்த 5 விஷயங்கள் என்ன தெரியுமா? வயோதிகம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியம் உங்களுக்கு இருக்கும் அல்லவா, அந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மூன்றாவதாக உங்களுக்கு ஏழ்மை வருவதற்கு முன்னால் உங்களுக்கு கை இருப்பு என்று இருக்கும் அல்லவா, அந்த கை இருப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நான்காவதாக உங்களுக்கு பணிச்சுமை, ஓய்வே இல்லாத பணிச்சுமை வரும் அந்த நேரத்திற்கு முன்னதாக ஓய்வாக இருக்கிறீர்கள் அல்லவா, அதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஐந்தாவதாக ஒட்டுமொத்தமாக சுருக்கமாக கூறிவிட்டார்கள், உங்களுக்கு மவுத் வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஹயாத், அதாவது இப்பொழுது உயிரோடு இருக்கிறீர்கள் அல்லவா, அந்த நேரங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக ஒரு ஹதீஸில் ஒரு மனிதன் வாழ என்ன தேவையோ, அவன் எப்படி வாழ வேண்டுமோ, எந்தெந்த காலங்களில் வாழ வேண்டுமோ அழகாக ஒரே ஹதீஸில் 5 பாயிண்டுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி சென்று விட்டார்கள். எனவே காலங்களை நாம் பரக்கத்துகள், அந்த பொக்கிஷங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை வீணடித்து விடக்கூடாது. வருடம் முடிந்து அடுத்த வருடம் நமக்கு பிறக்கிறது என்று சொன்னால் நாம் யோசிக்க வேண்டும், இந்த வருடத்தில் நாம் என்ன சாதிக்க வேண்டும், சென்ற வருடத்தில் நாம் என்ன சாதித்தோம், இந்த வருடத்தில் நாம் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும், உயர்ந்து செல்ல வேண்டும், சென்ற வருடம் நாம் எவ்வளவு தூரம் உயர்ந்து வந்திருக்கிறோம். அதே போல் இந்த சமுதாயத்திற்கு நாம் என்ன செயல்பாடுகள் நம்மால் செய்ய முடியும், நல்ல விஷயங்கள் எல்லாம் என்ன செய்ய முடியும், சென்ற வருடத்தில் நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதாக நல்ல எண்ணங்களுடன் இப்படி கணக்கிட்டால் இந்த விஷயங்கள் மிகவும் பயன்தக்கதாக உங்களுக்கு இருக்கும். கவிஞர்கள் கூட அழகாக கூறுவார்கள், அதாவது நாம் கேலண்டரை கிழிக்கவில்லையாம், கேலண்டர் தான் நம்மை கிழிக்கிறது என்பதாக ஒரு அழகாக வசனங்கள் கூறுவார்கள். உண்மையும் அதுதான், காலங்களும் நேரங்களும் தான் நம்மை கிழித்து கொண்டிருக்கிறது. ஒரு பிரபலமான ஒரு சொல் கூட இருக்கிறது, அல் வக்து சைஃபுன் ஃபஇல்லம் தக்தஉ கதஅக, அதாவது நேரம் என்பது ஒரு வாள் போன்ற ஒரு வாள் போன்றது. அந்த நேரத்தை நீங்கள் வெட்டவில்லை என்று சொன்னால் அந்த நேரம் உங்களை வெட்டிவிடும் என்பதாக அழகான ஒரு பிரபல்யமான சொல்லும் இருக்கிறது. அதே போல் நபித்தோழர் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழகாக ஒரு வாசகத்தை கூறியிருப்பார்கள், இன்னமா அந்த ஐயாமுன் குல்ல தஹப யௌமிக் தஹப பஅதுன். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழகாக கூறியிருக்கிறார்கள், அதாவது உங்களில் சில காலங்கள் இருக்குது, அந்த காலங்களை நீங்கள் கிழிக்கவில்லை என்று சொன்னால் அந்த காலங்கள் உங்களை கிழித்து விடும் என்பதாக அவர்கள் இந்த கவிஞர்கள் எல்லாம் கூறுவதற்கு முன்னதாகவே காலத்தின் மதிப்பை உணர்த்தும் வகையில் மக்களுக்கு அழகாக கூறியிருக்கிறார்கள். எனவே நமக்கு கிடைத்த காலங்கள் மிகவும் பொக்கிஷமான காலங்களாக இருக்கிறது. நாம் நியூ இயர் வருகிறது என்று சொன்னால் ஒரு வாசகம் நமக்கு எல்லாம் வரும், பழையன கழிதல் புதியன புகுதல். ஆம், இந்த வசனம் எல்லோரும் ஏற்று அமல் செய்யக்கூடிய ஒரு வசனமாக இருக்க வேண்டும். அதாவது பழையன கழிதல் என்று சொன்னால் நாம் முன் செய்த அனைத்து பாவங்களும் நாம் இதுவுடன் விட்டுவிட வேண்டும், தௌபா செய்து விட வேண்டும். தௌபா என்பதற்கு அர்த்தம் அந்த பாவத்தை மறுமுறை செய்யாமல் இருந்தால்தான் அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும், அதற்கு தௌபா என்பதாகவே சொல்லப்படும். இரண்டாவதாக நாம் புதிய நல்ல அமல்களில் நமக்கு கிடைத்த நேரங்களை நாம் செலவு செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படிதான் ஒரு ஹதீஸ் கூறியிருக்கிறார்கள், 5 விஷயங்கள் வருவதற்கு முன்னால் 5ஐ நீ பாதுகாத்துக்கொள் என்பதாக கூறினார்கள். அந்த 5 விஷயங்கள் என்ன தெரியுமா? வயோதிகம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியம் உங்களுக்கு இருக்கும் அல்லவா, அந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மூன்றாவதாக உங்களுக்கு ஏழ்மை வருவதற்கு முன்னால் உங்களுக்கு கை இருப்பு என்று இருக்கும் அல்லவா, அந்த கை இருப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நான்காவதாக உங்களுக்கு பணிச்சுமை, ஓய்வே இல்லாத பணிச்சுமை வரும்
அந்த நேரத்திற்கு முன்னதாக ஓய்வாக இருக்கிறீர்கள் அல்லவா, அதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஐந்தாவதாக ஒட்டுமொத்தமாக சுருக்கமாக கூறிவிட்டார்கள், உங்களுக்கு மவுத் வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஹயாத், அதாவது இப்பொழுது உயிரோடு இருக்கிறீர்கள் அல்லவா, அந்த நேரங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக ஒரு ஹதீஸில் ஒரு மனிதன் வாழ என்ன தேவையோ, அவன் எப்படி வாழ வேண்டுமோ, எந்தெந்த காலங்களில் வாழ வேண்டுமோ அழகாக ஒரே ஹதீஸில் 5 பாயிண்ட்டுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி சென்று விட்டார்கள். எனவே காலங்களை நாம் பரக்கத்துகள், அந்த பொக்கிஷங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை வீணடித்து விடக்கூடாது. வருடம் முடிந்து அடுத்த வருடம் நமக்கு பிறக்கிறது என்று சொன்னால் நாம் யோசிக்க வேண்டும், இந்த வருடத்தில் நாம் என்ன சாதிக்க வேண்டும், சென்ற வருடத்தில் நாம் என்ன சாதித்தோம், இந்த வருடத்தில் நாம் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும், உயர்ந்து செல்ல வேண்டும், சென்ற வருடம் நாம் எவ்வளவு தூரம் உயர்ந்து வந்திருக்கிறோம், அதேபோல் இந்த சமுதாயத்திற்கு நாம் என்ன செயல்பாடுகள் நம்மால் செய்ய முடியும், நல்ல விஷயங்கள் எல்லாம் என்ன செய்ய முடியும், சென்ற வருடத்தில் நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதாக நல்ல எண்ணங்களுடன் இப்படி கணக்கிட்டால் இந்த விஷயங்கள் மிகவும் பயன்தக்கதாக உங்களுக்கு இருக்கும்.